குடிலில் வினோதமான கிராமம். பறவைங்களோட கிராமம் சாதாரண கிராமம் இல்ல. அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு மந்திர நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு ஒரு பக்கத்துல சோட்டுக்கிளி, மகிக்கழுகு, லூசிபுரா இருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல துணிக்குருவி, சிச்சு காக்கா, குஹுவாத்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சாதாரணமா எல்லாரும் ஒண்ணுமா தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஊர் ஆத்தங்கரையோரமா ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த மரத்துல பலவிதமான தாயத்து கட்டி இருந்துச்சு. அந்த காலத்துல அந்த ஊர்ல திடீர்னு ஒரு பக்கம் பயங்கரமான வெயிலும் ஒரு பக்கம் பயங்கரமான மழையும் அடிச்சு அந்த ஊரே வீணா போய்கிட்டு இருந்துச்சு. அதனால பூஜையெல்லாம் செஞ்சு அந்த மரத்துல தாயத்தை கட்டி விட்டாங்க. அன்னையில இருந்து எல்லாமே சரியா இருந்துச்சு. யாரும் அந்த தாயத்தை தொடவே கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஊர் வழக்கம். ஆனா நம்மளுடைய கிரிக்கெட் பேட்ச் பன்னு, சின்னு, புஜ்ஜி வந்தா ரூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகத்தானே செய்யும். வானிலை அன்னைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. பசங்க எல்லாரும் ஆத்தங்கரையோரமா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாங்க. பன்னு கையில பேட் இருந்துச்சு, புஜ்ஜி கையில பால் இருந்துச்சு. சின்னும் ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். பன்னு பேட்டை காத்துல சுத்திக்கிட்டு, டேய் இன்னைக்கு நான் நல்ல ஃபார்ம்ல இருக்கேன். காலையில 6 இட்லி வித்து சாம்பாரோட சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில அந்த பால் நேரா சூரியனை போய் தொட்டுட்டு வரப்போகுது பாரு. சூரியனை தொட்டா பரவாயில்லடா, என் முகத்தை தொடாம பாத்துக்கடா, நாளைக்கு எனக்கு போட்டோ ஷூட் வேற இருக்கு. டே பன்னு, அதிகமா பேசாத. எது செய்யறதா இருந்தாலும் கையில செஞ்சு காட்டு. நான் பால் போட போறேன், பாத்து ஒழுங்கா அடி அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பால் போட்டா. பன்னு பேட் ரெடியா வச்சுக்கிட்டான். ஆனா பால் பேட்டை தொடல. பின்னாடி போய் விக்கெட்ல பட்டுச்சு. அவுட். பன்னு கிளீன் போல்ட். இல்ல, இது சீட்டிங். நான் கவனிக்கவே இல்ல. பால் வரும்போது தான் எனக்கு ஒரு கொசு கடிச்சுது. அதனால பால் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த பால் கணக்குலயே வராது. இன்னொரு பால் போடுங்க. டே பன்னு, நீ எப்பவும் இவ்வளவுதான். அவுட் ஆனா ஒத்துக்கவே மாட்டியா? புஜ்ஜி வா, நீ வந்து பால் அடி. அவன் பால் போட்டுட்டோம். சரி நான் பால் போடுறேன். ஆனா நான் பால் போடுற ஸ்பீட பார்த்து புஜ்ஜி நீ பயந்துராத. புஜ்ஜி பேட் பிடிச்சுக்கிட்டா. பன்னு கையில பால பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்போ பன்னு கையில இருக்கிற பால் நழுவி விழுந்துச்சு. இது என்னடா பவுலிங்க? எது இப்ப என்னோட பேட்டிங்க பாரு. புஜ்ஜி பேட்டால பால தூக்கி அடிச்சா. அது எகிரி போச்சு அங்கிருந்து. அது நேரா போய் அந்த ஆலமரத்துல கட்டியிருந்த ஒரு தாயத்தை கூட வேகமா போய் மோதிடுச்சு. ஐயோ புஜ்ஜி, தாயத்துல அடிச்சுட்ட. அடிப்பட்ட உடனே அங்க இருந்த அந்த தாயத்து கீழே விழுந்துருச்சு. அந்த தாயத்தை நேரா தண்ணியில விழுந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த தாயத்து தண்ணியில விழுந்த உடனே அங்க வேகமா காத்து வீச ஆரம்பிச்சுது. பயங்கரமான இடி மின்னல் சத்தம். எல்லாரும் அதை பார்த்து பயந்துட்டாங்க. காத்தோட வேகம் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அட என்னடா இது, காத்து வேகமா வீசுது, டப் டப்னு சத்தம் கேக்குது. ஆகாயத்துல யாராவது பிரியாணி பாத்திரத்தை தட்டுறாங்களா? இல்லடா பன்னு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்டா. அந்த தாயத்து கீழே விழுந்துருச்சு. அதனாலதான் இந்த மாற்றம் போல. பெரியவங்க சொன்னது உண்மைதான் போலடா. ஒரு நொடியில வானிலை சுத்தமா மாறுச்சு. சோட்டு, லூசி, மஹி இருக்கிற பக்கத்துல திடீர்னு பயங்கரமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது. வெயிலோட தாக்கம் 50 டிகிரிக்கு மேல போச்சு. மரங்கள் எல்லாம் காஞ்சு போச்சு. சூடான காத்தும் வீசிச்சு. சிச்சு, குஹு துணி இருக்கிற பக்கம் மேகங்கள் எல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சுது. காத்து வீச ஆரம்பிச்சுது. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பனி பொழியவும் ஆரம்பிச்சுது. அங்க வானிலை -டிகிரிக்கு மாறிடுச்சு. டேய், எங்க வீடு இருக்கிற பக்கம் பாரு, ஒயிட்டா இருக்கு. பனி பொழிய ஆரம்பிச்சிடுச்சுடா. எங்க வீடு இருக்கிற பக்கத்துல பாரு, வெயில் எப்படி அடிக்குது. இந்த வெயில எங்க அம்மா கஷ்டப்படுவாங்கல்ல. வாங்கடா, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். துணி, சிச்சு, குஹு இருக்கிற இடத்துல பயங்கரமா பனி பொழிய ஆரம்பிச்சதுனால அங்க இருக்கிற சிச்சு காக்கா 4-5 ஸ்வெட்டர் எடுத்து உடம்புல போட்டுக்குச்சு. ஐயோ, என்னடா இது, திடீர்னு இப்படி ஒரு குளிரு. நான் இருக்கிறது எங்க ஊர்லயா இல்ல காஷ்மீர்லயா? ஐயோ, என் மூக்கெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சே. என் ஸ்கின் எல்லாம் உடையுதே. குஹுவாத்து அப்பதான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தண்ணி தொட்டியில நீச்சல் அடிக்கிறதுக்காக வந்தப்போ அங்க இருந்த தண்ணி எல்லாமே ஐஸா மாறிடுச்சு. அட என்னடா இது, நீச்சல் அடிக்கலான்னு வந்தா தண்ணி ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. துணி வெளியில வா, நம்ம ஊரு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. துணிக்குருவி உடனே வீட்டை விட்டு வெளியில வந்து, முதல்ல எல்லாரும் உள்ள வாங்க. வெளியில இருந்தா நாமளும் ஐஸ் ஆயிடுவோம். இது சாதாரண குளிர் மாதிரி தெரியல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. குளிர் தாங்க முடியல. இப்போ என்ன பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பக்கமா பாரு, அங்க வெயில் எப்படி அடிக்குதுன்னு பாரு. ஆத்தங்கரைக்கு இன்னொரு பக்கம் லூசி, சோட்டு, மஹி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பக்கத்துல பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரோட்டுல ஆம்லெட்டே செய்யலாம் போல தெரியுது. ஐயோ என்ன இது,
வெயில் இப்படி வருது, சூரியன் என்ன என் வீட்டு கூரை மேலேயா இருக்கா? உள்ள அனல் காத்து வீசிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு லூசி புறா, சோட்டு எனக்கு தாகமா இருக்கு, ஆனா வீட்டுல பானையில் இருக்கிற தண்ணி சூடாகுது, நாமளே சூப்பாயிடுவோம் போல தெரியுது. அப்போ மகிக்கழுகு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வெளியில வந்து, அட இது ஏதோ தப்பா இருக்கு, கண்டிப்பா மரத்துல கட்டியிருந்த தாயத்துக்கு ஏதோ ஆயிருக்கு, அதனாலதான் ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் பனி, வாங்க எல்லாரும் மரத்துக்கிட்ட போய் பார்க்கலாம். அப்பதான் பன்னுக்கிளி வீட்டுக்கு ஓடி வந்தான். அம்மா என்னை காப்பாத்துமா, என்கிட்ட இருக்கிற சாக்லேட் உருகி போய் சாக்லேட் சாஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீம் உருகி போய் இப்போ மில்க் ஷேக்கா ஆயிடுச்சு, வீட்டில் லட்டு வச்சிருக்கேன், இந்த வெயிலுக்கு லட்டெல்லாம் வீணா போச்சுன்னா நான் என்னதான் சாப்பிடுவேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துமா. நீ வேற சும்மா இருடா, இங்க நம்ம உயிரை போய்கிட்டு இருக்கு, வாங்க முதல்ல அங்க இருக்கிறவங்க நிலைமை என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் ஆத்தங்கரையோரமா வந்தாங்க. இந்த சீன் எப்படி இருந்துச்சுன்னா, சோட்டுவோட பேட்ச் வெயில் தாங்க முடியாம கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணியோட பேட்ச் ஸ்வெட்டரு மங்கி கேப்ப போட்டுக்கிட்டு கடகடன்னு நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆத்துக்கு நடுவுல சரியா வானிலை மாறிடுச்சு. சிச்சு காக்கா நடுங்கிக்கிட்டே, சோட்டு என்ன உன் முகம் வாடி பண்ண தோசை மாதிரி இருக்கு, அவ்வளவு வெயில் அடிக்குதாங்க, இங்க பாரு என் கொக்கு எப்படி செவந்து போச்சுன்னு. சோட்டு வேர்வைய தொடச்சுக்கிட்டு, அடியே உங்களுக்கு என்ன போற காலம் வந்துருச்சா, இந்த வெயில ஸ்வெட்டர் மங்கி கேப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்க வெயில்ல நாங்க எல்லாரும் பாப்கார்ன ஆயிக்கிட்டு இருக்கோம். சோட்டு உண்மையிலே அவங்க பக்கம் ஐஸ் மழை தான் பேஞ்சிக்கிட்டு இருக்கு, பாரு அங்க எல்லாரும் உடம்பு மேலேயும் ஐஸ் விழுந்திருக்கு. ஆமா லூசி, எங்க பக்கம் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ண மாதிரி இருக்கு, உங்க பக்கம் ஓவன் ஆன் பண்ண மாதிரி இருக்கு. அட அமைதியா இருங்க, திடீர்னு என்ன நடந்துச்சு, காலையில நல்லா தானே இருந்துச்சு, அந்த மரத்துல இருந்த தாயத்தைங்க. மகிக்கழுகு அந்த மரத்தை கவனிச்சுது. அங்க தாயத்து இருக்கல, அறுந்து போன கயிறு மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்து மகிக்கழுகு கோவமா, அட என்ன இது, அந்த தாயத்து இல்லைன்னா நம்ம ஊரோட நிலைமை இப்படிதான் இருக்கும், யாரு என்ன பண்ணாங்க தாயத்தை? பசங்க 3 பேருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசியில புஜ்ஜி கொஞ்சம் தைரியமா, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி, நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும் போது பால வேகமா அடிச்சேன்னா அது தாயத்துல பட்டு அந்த தாயத்து அப்படியே கீழே தண்ணியில விழுந்துருச்சு. என்னது, தாயத்து தண்ணியில விழுந்துருச்சா? ஐயோ, இப்ப அந்த தாயத்தை தேடி கட்டுற வரைக்கும் இந்த நிலைமை இப்படிதான் இருக்கும். பன்னு முன்னாடி வந்து நின்னு அப்பாவியா, பாட்டி என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் மெதுவா தான் பால் போட்டேன், ஆனா புஜ்ஜி அதை 6 அடிச்சிட்டா. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு, யாருக்காவது குளிர்ச்சின்னா இந்த பக்கம் வெயில் கிட்ட வரட்டும், நமக்கு யாருக்காவது ரொம்ப அனலா இருந்துச்சு அந்த பக்கம் பனிக்கிட்ட போகலாம், ஷிஃப்டிங்ல நாம எல்லாரும் வாழ்ந்துக்கலாம். வீணா போன ஐடியா இது, தினமும் அங்கிருந்து இங்க இங்கிருந்து அங்கன்னு மாற முடியுமா? முதல்ல அந்த தாயத்து எங்க இருக்கோ அதை தேடுங்க. ஐயோயோ, ஆத்துல விழுந்த தாயத்தை தேடுறதா? ஆத்துல முதல்ல இருக்கும், நான் போக மாட்டேம்மா. நான் போறேன், நான் வாத்தாச்சே, எனக்கு நீச்சல் வரும், இந்த குளிரை விட தண்ணியில் இருக்கிறதே பரவாயில்ல. குஹவாத்து லூசி 2 பேரும் சேர்ந்து தாயத்தை தேடுறதுக்காக போனாங்க. தண்ணியும் பாதி சூடாவும் பாதி சில்லுனும் இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில அந்த ஆத்துல இறங்கி தாயத்தை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் அப்பாடான்னு நினைச்சாங்க. சீக்கிரமா கொடுங்க, இத மறுபடியும் பூஜை பண்ணி மரத்துல கட்டலாம். எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க. ஓம் கிரீம் ட்ரீம் வெதர் சேஞ்சஸ் ஸ்வாஹா அப்படின்னு மகிக்கழுகு மந்திரத்தை சொல்லி அந்த தாயத்தை மறுபடியும் மரத்துல நல்ல இறுக்கமா கட்டி போட்டுருச்சு. குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுச்சு. கடவுளே, யாருக்கு என்ன கோவம் இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாவுங்க, எங்க ஊரை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. மகிக்கழுகு பூஜை செஞ்சு முடிச்ச உடனே மறுபடியும் அந்த ஊர்ல வானிலை மாறுச்சு. அதிகமா இருந்த வெயில் சாதாரண வெயிலா மாறுச்சு. பனி பொழிஞ்சுகிட்டு இருந்த இடத்துல இப்ப குளிர்காத்து மட்டும்தான் வீசுச்சு. அப்பாடா, மறுபடியும் நம்ம ஊரு மாறிடுச்சு. அப்பாடா, என் மேக்கப் பொருள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன், இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த வெயிலுக்கு நாம சூப்பாயிடுவோமா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். எல்லாம் நல்லாதான் இருக்கா, ஆனா வெயில் அடிச்ச பக்கத்துல இருந்த என்னோட லட்டு எல்லாமே கரைஞ்சு போச்சு. இந்த பக்கம் இருந்த ஐஸ்கிரீம் எல்லாமே ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. எனக்கு இப்போ நஷ்ட ஈடு யாரு கொடுப்பாங்க? நீ பண்ண வேலைக்கு உனக்கு யாரும் அடி கொடுக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கடா பண்ணோம். ஆமா, இனி யாரும் அந்த மரத்துக்கிட்ட கிரிக்கெட் ஆட வேண்டாம், நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடலாம். இது நல்ல யோசனை தான். பசங்களா, இயற்கையோட நம்ம விளையாடக்கூடாது, இது நம்ம ஊரை காப்பாத்துற தாயத்து, இத நாம தான் பாதுகாக்கணும். சரிங்க பாட்டி, இப்பதான் ஊரோட பிரச்சனை எல்லாம் சரியாச்சுல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிக்னிக் கொண்டாடலாமா? சிச்சு அத்தை, நீங்க எங்க எல்லாருக்காகவும் பாயசம் செஞ்சு கொடுக்குறீங்களா? ஆரம்பிச்சிட்டியாடா? ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு, பாயசம் இல்ல விஷத்தை கலந்து கொடுத்துருவேன்.
அதை கேட்ட எல்லாரும் சிரிச்சாங்க. மறுபடியும் அவங்க கிராமம் மாதிரி நல்லபடியா மாறிடுச்சு. அன்னையில இருந்து பசங்க அந்த மரத்துக்கிட்ட விளையாடுறதை விட்டுட்டாங்க. ஊரை தாண்டி இருக்கிற ஒரு மைதானத்துல போய் விளையாட ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே பெரியவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு அதை நம்பிட்டு போறதே நல்லதுதான். குளிரில் ரயில்வே ஸ்டேஷனில் நூடுல்ஸ் வியாபாரம். பறவைங்களோட ஊர்ல குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இந்த குளிர்காலத்துல சிச்சு காக்கா ஒரு வேலை விஷயமா பட்டணத்துக்கு போயிருந்துச்சு. அது வேற எதுவும் இல்ல, சொந்தக்காரங்களோட கல்யாணம். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு சிச்சு காக்கா ஊருக்கு ட்ரெயின்ல திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா ஜன்னல் சீட்டுல உட்காந்துக்கிட்டு வெளியில பொழியிற பனிய பாத்துக்கிட்டே வந்துச்சு. சிச்சுவோட எதிர் சீட்டுல ஒரு குட்டி குரங்கு தம்பி உட்காந்துக்கிட்டு இருந்தான். சிச்சு குளிர் தாங்க முடியாம, அப்பா என்னடா தம்பி இப்படி குளிருது, இந்த குளிர்ல இந்த ட்ரெயின்ல எப்படிதான் போய் சேர போறனோ, பயமா இருக்குடா. ஆமா ஆண்டி, குளிர் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இப்ப சூடா சாப்பிட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல வந்து நின்னுச்சு. அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு வெளியில பிளாட்ஃபார்ம்ல சுட சுட பஜ்ஜி, சமோசா, டீ அப்படின்னு ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே சிச்சுவுக்கு சாப்பிடணும் போலவே தோணுச்சு. ஏப்பா தம்பி, நான் இறங்கி போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன், என் பேக பத்திரமா பாத்துக்கோ. சிச்சு காக்கா கீழே இறங்கி போச்சு. அங்க சிக்கன் நூடுல்ஸ்னு ஒரு போர்டு இருந்துச்சு. சிச்சு அது பக்கத்துல போய் குளிர் தாங்க முடியாம ஆர்டர் கொடுத்துச்சு. ஏப்பா ஒரு பிளேட் நூடுல்ஸ் கொடுப்பா, என்ன விலை? 100 ரூபாங்க. சிச்சு அந்த விலையை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டா. என்னது 100 ரூபாவா? ஏன் அதை தங்கத்தாலியா செய்யற? சரி, பசிக்குது, வேற வழி இல்ல, குடு அப்படின்னு நூடுல்ஸ் வாங்கி ட்ரெயின்ல ஏறி உக்காந்துக்கிட்டு ஆசையா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா. அவ்வளவுதான், அவன் முகம் வாடி போச்சு. சீச்சே, என்னடா நூடுல்ஸ் இது, ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு இருக்கு, உப்பும் இல்ல காரமும் இல்ல, எப்ப சமைச்சதோ. சுட சுட சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி 100 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டேனே. ஆண்டி, இது ஸ்டேஷன்ல எப்ப வேணாலும் சமைப்பாங்க, சூடாலாம் இருக்காது. சிச்சு காக்காவால அந்த நூடுல்ஸ் சாப்பிட முடியாம தூக்கி போட்டுருச்சு. ட்ரெயின் இன்னும் ஸ்டேஷன்ல வந்து நின்னுச்சு. அங்கேயும் குளிர் தாங்க முடியாம எல்லாரும் கீழே இறங்கி சுட சுட யாராவது ஏதாவது விற்பாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பறவைங்க எல்லாரும் சூடா விற்காம எல்லாம் சில்லுன்னு தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்தவங்க எல்லாருமே சூடா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து சிச்சோ மனசுக்குள்ள, இங்க யாரும் சரியில்லை, எல்லாரும் பணம் கொடுக்க தயாரா தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு நல்ல பொருள் தான் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் சீக்கிரமாவே சமைச்சு டப்பால கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அது இந்த குளிர்ல 5 நிமிஷத்துல ஆறி போயிடுது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க ட்ரெயின்ல சிச்சு காக்காவுக்கு தூக்கம் வரவே இல்லை. அவ மனசெல்லாம் வியாபாரத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அதோட ஊருக்கு வந்து சேர்ந்துச்சு. அசதியா இருந்தாலுமே ஏதோ யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தது சிச்சு காக்கா. உடனே அவ புள்ள சின்ன காக்காவை எழுப்பி, டே சின்னோ, எழுந்திரிடா, ஒரு ஐடியா இருக்கு, அதை 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். சின்ன எழுந்திருச்சு. அம்மா, இப்பதானே வந்த, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா யோசிக்கலாம்ல. என்னது? டேய், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? நம்ம ஊரு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம நூடுல்ஸ் வியாபாரம் ஆரம்பிக்கலாம். சின்ன காக்கா ஆச்சரியமா, நூடுல்ஸா, உனக்கு செய்ய வருமாமா? முந்தானேத்து உப்புமா செஞ்சதே ஏதோ கம்மு மாதிரி ஒட்டிக்கிச்சு வாயில. வாய மூடுறா, முந்தானேத்து பட்டணத்துல நூடுல்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தேன், அது ரொம்ப ஈஸி. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, எல்லாரும் விக்கிற மாதிரி முதல்ல செஞ்சு வச்சு ஆறி போனதை விற்க மாட்டேன், நல்லா சுட சுட விற்கணும். அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சு காக்கா ஒரு தள்ளு வண்டியில ஒரு ஸ்டவ், அதுக்கு மேல ஒரு பெரிய கடாயி, நிறைய மேகி பேக்கெட்ஸ், அப்புறம் நிறைய சாஸ், மசாலா எல்லாத்தையுமே வச்சு அந்த வண்டியில சிச்சு ஹாட் நூடுல்ஸ் அப்படின்னு பேரை போட்டு அதுக்கப்புறமா வண்டியை தள்ளிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தா. ஸ்டேஷன்ல அந்த ஊரு பறவைங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சோட்டுக்கிளி, லூசிபுரா, துணிக்குருவி, இவங்க எல்லாரும் யாரும் சொந்தக்காரங்க ஊருக்கு வராங்கன்றதுனால அவங்களை ரிசீவ் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. என்ன சிச்சோ, இங்க வியாபாரம் ஆரம்பிச்சிருக்க, யார் வந்து சாப்பிடுவாங்க? உனக்கு தெரியாது டோனி, சுட சுட நூடுல்ஸ் சாப்பிட நிறைய பேர் வருவாங்க. அம்மா, ட்ரெயின் வர இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, இப்பவே ஆரம்பி, வந்த உடனே எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? வேணாண்டா, இவ்வளவு சீக்கிரம் நான் செஞ்சேனா அப்புறம் அவங்க வரதுக்குள்ள ஆறி போயிடும், அப்ப யாரும் வாங்க மாட்டாங்க, என் பிளானே தனி. 1 மணி நேரம் ஆச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் டன் டன் டன்னு மணி அடிச்சாரு. தூரத்துல ட்ரெயின் வர சத்தமும் கேட்டுச்சு, கூ சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு. அப்போ சிச்சு காக்கா அலர்ட் ஆச்சு. டே சின்னோ, ஸ்டவ் பத்தவே, நல்லா ஃபாஸ்டாவே ஆயில் ஊத்தி காய்கறி நறுக்கி போடு. அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல வந்து நிக்கிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு அப்படின்னும் போதுதான் சிச்சு சமைக்கவே ஆரம்பிச்சா. கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடான உடனேயே கட் பண்ணி வச்சிருந்த காய்கறியை போட்டு அதுல நூடுல்ஸையும் போட்டு மசாலாவும் போட்டு நல்லா சுட சுட வதக்க ஆரம்பிச்சா. அதுவும் வேக ஆரம்பிச்சுது.
நூடுல்ஸ் ரெடியாகும் போது நல்ல சூடா புகை வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல மனமும் வந்துச்சு. அந்த மனம் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா பரவுச்சு. ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து நின்னுச்சு. ட்ரெயின்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாருமே குளிருக்கு நடுங்கிக்கிட்டே ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாங்க. வெளியில குளிர். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிச்சு காக்கா கிட்ட அடுப்பு பக் பக்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நெருப்பு, அந்த வாசம் எல்லாரையுமே ஈர்க்க ஆரம்பிச்சுது. அப்ப ட்ரெயின்ல வந்த ஒரு கிளி, ஆஹாஹா, சுட சுட நூடுல்ஸ் பண்றாங்கடா, புகை வரும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கீழே இறங்கி சிச்சு காக்கா கடைக்கிட்ட வந்து கியூல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, நூடுல்ஸ் வெறும் 50 ரூபா மட்டும்தான், நல்ல சூடா இருக்கும், வாயில போட்டீங்கன்னா அப்படியே சுட சுட கொதிக்குங்க. அப்ப சின்ன காக்கா, எங்க அம்மா செய்யற நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க 5 நிமிஷத்துல சாப்பிட்டுருவீங்க. இது அங்க இருந்த பறவைங்க எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வாவ், சிச்சுவோட டைமிங் சூப்பர், ட்ரெயின் வந்து நிக்கும் போது கரெக்டா செஞ்சுட்டாளே. ஆமா ஆமா, மத்த கடையில நூடுல்ஸ் எல்லாம் ஆறி போயிருக்கு, சிச்சு கிட்ட மட்டும்தான் சூடா இருக்கு, அதனாலதான் எல்லாரும் அங்க வந்திருக்காங்க. சிச்சு காக்காவோட கை மிஷின் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கடகடன்னு எல்லாருக்குமே நூடுல்ஸ பரிமாறி கொடுத்தா. எல்லாரும் அந்த குளிருக்கு அந்த சூடா இருக்கிற நூடுல்ஸ சுருன்னு இழுத்து இழுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா ஆஹா, என்ன டேஸ்டா இருக்கு, இவ்வளவு குளிர்ல இவ்வளவு சூடான நூடுல்ஸ நான் சாப்பிட்டதே இல்ல, இன்னொரு பிளேட்டை பார்சல் கொடுங்க, என் வைஃபுக்கும் கொண்டு போய் கொடுக்கறேன். 10 நிமிஷத்துல ட்ரெயினும் கிளம்பிச்சு. சிச்சு காக்கா கிட்ட இருந்த நூடுல்ஸும் தீர்ந்து போச்சு. ஆனா பணப்பெட்டியில பணம் நிறைய இருந்துச்சு. அம்மா சூப்பர்மா, ஒரு ட்ரெயினுக்கே நம்ம இவ்வளவு சம்பாதிச்சிட்டோம், பணத்தை எண்ணி எண்ணி என் விரலெல்லாம் வலிக்குது. சிச்சு காக்கா சந்தோஷமா, பாத்தியாடா, குளிர்காலத்துல வியாபாரம் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியாபாரம் பண்ணணும், சுட சுட கொடுத்தா எல்லாரும் இஷ்டப்பட்டு வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ டுனி, சோட்டு, லூசி 3 பேருமே சிச்சு கிட்ட வந்தாங்க. சிச்சு, சும்மா சொல்லக்கூடாது, ட்ரெயின் வந்த உடனே சமைச்சு எல்லாரையும் அசத்திட்டியே, நீ கிரேட் தான். பின்ன சிச்சு காக்கா சமையல்னா அப்படிதான். சரி, உங்களுக்கு இன்னைக்கு நான் பார்ட்டி கொடுக்கறேன். சின்னோ, ஆண்டிங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுறா. என்னது பார்ட்டியா, அதுவும் நீயா? ஆமா, இவ்வளவு சம்பாதிச்சதுல கொஞ்சம் செலவு பண்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்படி சிச்சு காக்கா எல்லாருக்குமே நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. அந்த குளிர்ல பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சுட சுட நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து சிச்சு காக்காவோட ஹாட் நூடுல்ஸ் அந்த ஊர்ல ரொம்பவுமே ஃபேமஸா ஆயிடுச்சு. ஆனா வியாபாரம் நல்லபடியா நடக்கிற நேரத்துல சில காமெடி சீனும் நடந்துச்சு. சிச்சு வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி சிட்டில இருந்து ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அந்த சிட்டி ட்ரெயின்ல இருந்து ஒரு கிளி இறங்குச்சு. அந்த கிளி பார்க்க ரொம்ப ஸ்டைலா கண்ணுக்கு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஹாய், உங்ககிட்ட ஸ்குவீஸ் 1 நூடுல்ஸ் இருக்கா வித் எக்ஸ்ட்ரா கார்லிக் சாஸ்? சிச்சு காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, என்ன நூடுல்ஸ்? இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் நாங்க விற்க மாட்டோமா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஹாட் ஹாட் சிச்சுவோட நூடுல்ஸ் மட்டும்தான், நல்லா காரமா இருக்கும், குளிருக்கும் நல்லா இருக்கும். உனக்கு வேணும்னா 2 ஸ்பூன் காரம் அதிகமா போடுறேன், குளிருக்கு அந்த காரம் தான் மருந்து, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? சின்ன காக்கா சிரிச்சுக்கிட்டே, அம்மா அவங்க பெருசா ஒன்னும் கேட்கல, ஒரு சைனீஸ் சாஸ் மாதிரி அதை ஊத்தி கூடன்னு கேக்குறாங்க. டேய், சைனீஸ் சாஸ் எல்லாம் எதுக்குடா, நம்ம ஒரு மிளகாவை போட்டு அரைச்சி சாஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஊத்தி கொடுக்குற இந்த பொண்ணுக்கு, இந்தாம்மா சாப்பிடு அப்படின்னு நார்மல் நூடுல்ஸ்லயே கொஞ்சம் காரத்தை அதிகமா போட்டு கொடுத்தா. அப்ப அந்த கிளி அதை சாப்பிட்டு பார்த்து, வாவ், டூ ஸ்பைசி அண்ட் டேஸ்டி அப்படின்னு சாப்பிட்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சின்னுவுக்கு ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்ததுனால அவனால வர முடியல. சிச்சுவுக்கு இப்ப உதவிக்கு யாராவது தேவைப்பட்டாங்க. அப்பதான் நம்ம சாப்பாட்டு பிரியன் பன்னு கிளி அங்க வந்தான். சிச்சு ஆண்டி, சின்னு ரொம்ப பிஸியா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? எனக்கு நீங்க சம்பளம்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம், தினமும் 2 பிளேட் நூடுல்ஸ் கொடுங்க போதும். சிச்சு சந்தேகமா, சரிடா பன்னு, எனக்கு வேற வழியும் இல்ல, சரி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கோ, அப்படியே அவங்களுக்கு பிளேட்டும் கொடு, ஆனா இந்த கடையில் இருக்கிற நூடுல்ஸ் மட்டும் சாப்பிடாத, அது கஸ்டமர்ஸ்க்கு. சரி ஆண்டி, நான் எல்லாத்தையும் செய்றேன், ஆனா நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட மாட்டேன். அப்படி கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் ஒன்று வந்து ஸ்டேஷன்ல நின்னுச்சு. அப்போ சிச்சு காக்காவோட கை எப்பவும் போல மிஷின் மாதிரி வேலை செஞ்சு எல்லாருக்குமே நூடுல்ஸை போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த பன்னு என்ன பண்ணான்றத அது கவனிக்கல. 1/2 மணி நேரத்துல ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அங்க ஏற்கனவே கூடையில வேக வச்சு வச்சிருந்த நூடுல்ஸ்ல பாதியே காணோம். சிச்சு ஆச்சரியமா, டே பன்னோ, இங்க நூடுல்ஸ் என்னடா ஆச்சு? எலி ஏதாவது எடுத்துக்கிட்டு போயிடுச்சா என்ன? பாதி நூடுல்ஸை காணுமேடா. பன்னு வாய் ஃபுல்லா நூடுல்ஸை வச்சு மென்னுக்கிட்டு திருட்டு பார்வை பார்த்துக்கிட்டு, இல்ல ஆண்டி, எலிலாம் எதுவும் சாப்பிடல, நான் தான் குவாலிட்டி செக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நூடுல்ஸ் நல்லா சாஃப்டா வெந்திருக்கா, அதுல உப்பு கரெக்டா இருக்கா
அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணலான்னு மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்டேன். போடா நீயும் உன்னோட குவாலிட்டி செக்கும். நீ இப்படியே குவாலிட்டி செக் பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்த ட்ரெயினுக்கு இங்க மிச்சம் மீதி எதுவுமே இருக்காது. இங்க பாரு, கையெடுத்து கும்பிடுறேன், நீ உன்னோட வீட்டுக்கு போயிடுறா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பன்னுவ வீட்டுக்கு அனுப்பிட்டா. இது எல்லாத்தையும் ஸ்டேஷன் மாஸ்டர் மஹிகளுக்கு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்டேஷன் மாஸ்டரான மஹிகளுக்கு அங்க ஃபுட் செக்கிங் பண்றதுக்காக வந்துச்சு. மஹிகளுக்கு பகல்ல தூங்கும், ராத்திரியில வேலை பார்க்கும். மஹிகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். மஹி சிச்சுவோட கடைக்கிட்ட வந்து கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு, என்ன சிச்சு இது ஸ்டேஷன் ஃபுல்லாவே புகை பரப்பி விடுற? ஃபுட் லைசன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இங்க சமைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? யாரை கேட்டு நீங்க இங்க சமைக்கிற வேலையை செய்றீங்க? சிச்சு காக்கா பயப்படாம புத்திசாலித்தனமா, என்னது லைசன்ஸா சார்? எங்க கிட்ட கவர்மெண்ட் லைசன்ஸ் இல்ல, ஆனா பப்ளிக் லைசன்ஸ் இருக்கு. பாவம் சார், ட்ரெயின்ல வர பேசஞ்சர்ஸ் எல்லாரும் சுட சுட ஏதாவது கிடைக்குமா இந்த குழுல சாப்பிடன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சார், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பணம் எதுவும் வேணாம். அப்போ மஹிகளுக்கு, இல்ல இல்ல இது ரூல் சேர்த்துக்காது அப்படின்னு சொன்னாலும் சிச்சு காக்கா சுட சுட நூடுல்ஸ் பண்ணி மஹிகளுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுது. அதுல இருந்து வர சூடான புகை, பக்கத்துல குளிர், அதனால மஹிகளுக்கால தாங்கிக்க முடியல. அதுவும் சரி அப்படின்னு அந்த நூடுல்ஸை சாப்பிட்டுச்சு. ரொம்பவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஆஹாஹாஹா, சிச்சோ சும்மா சொல்லக்கூடாது. இந்த குளிருக்கு உன்னி கொடுக்குற சுட சுட நூடுல்ஸ் சாப்பிட்டா வர தூக்கம் கூட பறந்து போயிடும். எப்படியும் கண் முழிச்சு வேற நான் இருக்கணும் இல்லையா? சரி சரி, நீ வியாபாரத்தை அப்படியே நடத்து, ரூல்ஸை நான் பாத்துக்கிறேன். இடத்த மட்டும் சுத்தமா வச்சுக்கோ. தேங்க்ஸ் சார். சரிங்க சார். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த டொனி குருவி சிச்சு காக்காவுக்கு இன்னொரு நல்ல ஐடியாவும் கொடுத்தான். சிச்சு, சுட சுட நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூடா ஏதாவது குடிக்கணும் போல எல்லாருக்கும் இருக்கும்ல. நானும் வீட்ல இருந்து நல்லா சுட சுட சூப் செஞ்சு கொண்டு வரேன். நீ நூடுல்ஸ் வித்துரு, நான் சூப் விற்கிறேன். சிச்சு நூடுல்ஸ், துணியோட சூப்பு. சூப்பர் ஐடியா டொனி. இந்த குளிர்ல எல்லாரும் சூப் குடிக்கணும்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க. உண்மையிலேயே நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூடான அந்த டொமேட்டோ சாஸ் குடிக்கும்போது எல்லாருக்குமே சொர்க்கமே கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த காம்போவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சிச்சு காக்கா டொனி குருவி 2 பேரும் சேர்ந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாத்திட்டாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு வர பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட சிச்சு டொனியோட சூப்பு நூடுல்ஸும் சாப்பிட்டதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க.